திருக்குறள்ல கேள்வி அதிகாரம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதுக்கு பொருள், செல்வங்களுள் சிறந்தது கேள்வி செல்வம், அதுவே செல்வங்கள் அனைத்திலும் முதன்மையானது. கேள்வி கேட்கறது தான் செல்வத்திலே சிறந்த செல்வம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதுக்கு பொருள், செவிச்செல்வம்னா கேள்வி செல்வம், தலை முதன்மை. நெக்ஸ்ட் ஒன், செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். பொருள், செவிக்கு உணவாகிய நல்லறிவு கிடைக்காத பொழுதில் வயிற்றுக்கும் சிறிதளவு உணவு அளிக்கப்படும். கேட்கறதுக்கு எதுவும் நல்ல விஷயம் இல்லைன்னா அந்த டைமுக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும். செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். பொருள் தருக. பொழுது பொழுது, ஈயப்படும் அளிக்கப்படும். இலக்கண குறிப்பு, வயிற்றுக்கும் இழிவு சிறப்புமை. பிரித்தெழுக. செவிக்குணவு செவிக்கு பிளஸ் உணவு. தேர்ட் ஒன், செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோர் ஒப்பர் நிலத்து. செவி உணவாகிய கேள்வினை உடையவர் இவ்வுலகில் வாழ்ந்தாலும் அவங்க அவி உணவை சாப்பிடுற தேவர்களுக்கு ஒப்பானவங்க. செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றோடொப்பர் நிலத்து. பொருள் தருக. அவி உணவு தேவர்களுக்கு வேள்வியின் பொழுது கொடுக்கப்படும் உணவு. ஆன்றோர்னா யாருன்னா, கல்வி கேள்வி பண்பு ஆகியவற்றில் சிறந்து விளங்குறவங்க தான் ஆன்றோர். ஒப்பர் ஒப்பாவர். நெக்ஸ்ட் ஒன், கற்றிலன் ஆயினும் கேட்க அஃதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றான் துணை. ஒருவன் கற்க வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் கற்றோரிடம் சென்று கேட்டறிதல் வேணும். நம்மளுக்கு கத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காட்டி கூட கற்றவங்க கிட்ட சென்று நம்ம அவங்க தெரிஞ்ச விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் தளர்ச்சியுறும் போது அக்கேள்வி அறிவானது அவனுக்கு ஊன்றுகோல் போல துணையாக நிற்கும். பொருள் தருக. ஒர்க்கம் தளர்ச்சி, ஊற்று ஊன்று என்பதன் வலித்தல் விகாரம். பகுபத உறுப்பிலக்கணம். கேட்க கேள் பிராக்கெட்ல இட்டு பிளஸ் க. ஃபிஃப்த் ஒன், இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல நல்லொழுக்கம் மிக்க பெரியோரின் வாய் சொற்கள் வாழ்க்கைக்கு உதவும். எப்படி வழுக்கிற நிலத்துல ஊன்றுகோல் வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணி போறோமோ அதே போல நல்லொழுக்கம் இருக்க பெரியோரோட வாய் சொல் நம்மளோட வாழ்க்கைக்கு உதவும். இழுக்கல் உடையுழி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார்வாய் சொல். இதுல அற்றே வெளிப்படையாக வந்திருக்கிறதுனால இந்த திருக்குறள் ஓமையணி. சொற்பொருள், ஊற்றுக்கோள் ஊன்றுகோல் அற்றே போன்றதே. இலக்கண குறிப்பு, இழுக்கல் ஒழுக்கம் தொழிற்பெயர்கள், ஊற்றுக்கோள் ஊன்றுகோல் என்பதன் வலித்தல் விகாரம். சிக்ஸ்த் ஒன், எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எவரும் அறிஞரின் நல்லுரைகளை கேட்டல் வேண்டும். அந்நல்லுரை எவ்வளவு சிறிதாயினும் அதனை கேட்ட அளவிற்கு நிறைந்த பெருமையை அது தேடித்தரும். நல்ல விஷயம் நம்ம எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, சின்னதா கேட்டா கூட அந்த அளவுக்கு அது நமக்கு பெருமையை தரும். எனைதானும் நல்லவை கேட்க அனைதானும் ஆன்ற பெருமை தரும். எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு பெருமையை தேடித்தரும். பொருள் தருக. எனைத்தானும் எவ்வளவு சிறிதாயினும், அனைத்தானும் கேட்ட அளவிற்கு, ஆன்ற நிறைந்த. ஆன்ற பெருமை இலக்கண குறிப்பு பெயரெச்சம். ஆன்ற ஆன் முடியுது, அதனால இதுக்கு இலக்கண குறிப்பு பெயரெச்சம். செவன்த் ஒன், பிழைத்துணர்ந்தும் பேதைமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். நுட்பமாக ஆய்ந்தறிந்த கேள்வி அறிவுடையோர் சொல்பவரின் கருத்தை தவறாக உணர்ந்திருந்தாலும் ஒருபொழுதும் தீய சொற்களை கூற மாட்டார். நுட்பமான கேள்வி அறிவு இருக்கிறவங்க ஒருத்தவங்க சொல்றத தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா கூட அவங்க தீய சொற்களை கூற மாட்டாங்க. பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார் இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வியவர். சொற்பொருள், பிழைத்துணர்ந்தும் தவறாக உணர்ந்திருந்தாலும், பேதைமை அறியாமையின் பார்ப்பட்ட தீய சொற்கள், இழைத்துணர்ந்து நுட்பமாக ஆராய்ந்து, ஈண்டிய ஆய்ந்தறிந்த. பகுபத உறுப்பிலக்கணம். உணர்ந்து உணர் பிளஸ் இத்து பிராக்கெட் இந்து பிளஸ் இத்து பிளஸ் உ. எய்த் ஒன், கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வியால் துளைக்கப்படாத செவிகளுக்கு கேட்கும் தன்மை இருப்பினும் கேளாத செவிகளாகவே கருதப்படும். எந்த விஷயத்தையுமே நம்ம கேட்டுக்காம அப்படியே இருந்தோம்னாக்கா நம்ம காது அது கேட்கிற காதாவே கன்சிடர் பண்ணல. கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. இதுக்கு பொருள், தகையவே தன்மையதே.
தோற்கப்படாத துளைக்கப்படாத. இலக்கண குறிப்பு கேளா தகையவே. கேளா ஆ முடிஞ்சதுன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். 9th one நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமாகிய கேள்வி அறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவரை காண்பது அரிது. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவங்க கைண்டா பேசுறவங்கள பார்க்கறது அரிது. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. சொற்பொருள் நுணங்கிய, நுட்பமாகிய, வணங்கிய, பணிவான. லாஸ்ட் ஒன் செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். கேள்வியின் சுவையை உணராம வாய் வழியா சாப்பிட்ற சாப்பாட்டோட சுவையை மட்டும் உணர்றவங்க அந்த மக்கள் இருந்தாலும் ஒன்றும் கிடையாது, வாழ்ந்தாலும் ஒன்றும் கிடையாது. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என். கேள்வியின் வாயிலாக செவி சுவை உணராது உணவின் வாயிலாக வாய் சுவை மட்டும் உணரும் மக்கள் இறந்தாலும் என்ன, வாழ்ந்தாலும் என்ன. இதுக்கு பொருள் வாயுணர்வின் மாக்கள். பொருள் தருக வாய்ச்சுவை மட்டுமே அறிந்தோர். அவியினும் இறந்தாலும். இலக்கண குறிப்பு அவியினும் வாழினும். எண்ணும்மை பிரித்து எழுதுக. சுவையுணரா சுவை பிளஸ் உணரா. வாயுணர்வு வாய் பிளஸ் உணர்வு.